அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அவர் எனக்கு உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார், நாம் எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டு நடக்க ஆரம்பித்தாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி நடக்கும்போது விக்கினமின்றி, வேதனையின்றி, சஞ்சலமின்றி, எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் சந்தோஷமா இருப்போம். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வழிகளை, அவர்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் போதிக்கிறார். 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்த ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அற்புதமாய் அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். அருமையான சகோதரா சகோதரி, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய தீர்மானித்திருக்கலாம். இந்த நாட்களில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். முதலாவது ஏன்ட்ட வா, முதலாவது என்னிடத்தில் கேள். நீ செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து எனக்கு தெரியும், உன் எதிர்காலம் எனக்கு தெரியும், நான் உனக்கு போதிப்பேன். சில நேரம் நாம மற்றவங்க சொல்லுகிறதை கேட்கிறோம், நம்முடைய மூளை அறிவினாலே யோசிக்கிறோம், அதை செய்கிறோம். செயல்படுத்தும் போது எங்கேயோ போய் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது அது சின்னதா இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஈசாக்கு வனாந்தரத்திலே மழை இல்லாத நேரங்களில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, நீ இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த தேசத்திலே அவர் குடியிருந்தார். ஈசாக்கு விதை விதைத்த போதும் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறத மாத்திரம் செய்வோம், நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. தாவீது நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு பாடகர், நல்ல ஒரு ஆராதனை வீரர், வசனத்தை நன்றாய் அறிந்த மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில பாருங்கள், ஆண்டவரிடத்துல கேட்காமலே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படிக்கு ஏவப்படுகிறார். அப்படி செய்த போது அவர் மேல் எவ்வளவு குற்றம் உண்டாயிற்று, எத்தனையோ பேர் மரித்து போனார்களே. பாருங்கள், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு தேவனிடத்திலே கேட்க வேண்டும். கடந்த காலங்களில் நாம் கேட்காமலே செய்திருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற காரியங்களிலே, ஆண்டவரே இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் இதை செய்யவா வேண்டாமா, இப்படி நடக்கலாமா வேண்டாமா, அப்படி கேட்கும்போது ஆண்டவர் அற்புதமான விதத்திலே கிரியை செய்து ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஒரு சகோதரர் குடும்பம் என்னிடத்திலே சாட்சி சொன்னார்கள். அந்த பிரதருக்கு உடல்நிலை சரியில்லை. அப்பொழுது குடும்பத்தார், உறவினர்கள் எல்லாரும் உடனே நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க போங்க போங்கன்னு துரிதப்படுத்தினார்கள். இந்த சகோதரனும் சகோதரியும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நாங்க என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை வெளிப்படுத்தினார். நீ இந்த காரியத்தை மாத்திரம் செய், உன் கணவன் சுகம் அடைந்து விடுவார். அப்பொழுது அந்த சகோதரி எல்லாரும் சொல்லுகிற போது இந்த சகோதரி மாத்திரம் அதை செய்தார்கள், அதை செய்து கொடுத்தார்கள். அந்த சகோதரன் அருந்தினார். உடனே அவர் உடல்நிலை சரியாய் போய்விட்டது. பாருங்கள், வீணான செலவுகள் தவிர்க்கப்படுகிறது, வீணான விரயங்கள் தவிர்க்கப்படுகிறது. ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அதனால்தான் வசனம் சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் எவனோ ஆபத்துக்கு பயப்படாமல் விக்கினமின்றி சந்தோஷமா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உண்டாவதாக. அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இந்த காலங்களிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கடந்த காலங்களில் ஒருவேளை நாங்கள் தவறாய் நடந்திருந்தாலும், உம்முடைய ஆலோசனை கேட்காமல் நடந்திருந்தாலும் மன்னிப்பீராக. இனி வருகிற காலங்களில் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
ஆமென். ஆமென். God bless you. ஆமென்.